ஃபினான்சியர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கிட்ட சிந்தாமணி கொடுத்த பணத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். சிந்தாமணி சொல்லி தான் எல்லாமே நான் செஞ்சேன் அப்படின்ட்டு உண்மையை சொன்னதும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் முத்து யார் அந்த சிந்தாமணி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் அந்த சிந்தாமணியும் பெரிய ஃப்ராடு தான், நீங்கள் அவங்களையும் விசாரிச்சிங்கன்னா அவங்களும் பிளாக் பண்ணிலாம் நிறையா வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க. ஒன்று இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இப்போவே போகலாம் சிந்தாமணி வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விசாரிக்கும் போது கணக்கில் வராத பணம் வந்து நிறையா சிந்தாமணி வச்சிருக்கிறது தெரிய வருது. நிறைய சொத்தையும் மோசடி பண்ணி எழுதி வாங்கினதும் தெரிய வருது. உடனேவும் இங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சிந்தாமணியை கைது பண்ண சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி என்னை மன்னிச்சிடுங்க, என்னை விட்டுரு முத்து, நான் இனிமேல் உன் வழியில் தலையிட மாட்டேன், உன் வீட்டை உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்தாமணி கெஞ்சி கேட்குறாங்க. உடனே முத்து மீனாவும் இருந்துக்கிட்டு என் வீட்டை எனக்கு திருப்பி கொடுத்தது மட்டும் போதாது, நீ யார்கிட்ட மோசடி பண்ணி யார் யார் வீட்டு பத்திரம் யார் யாருக்கு கெட்டது செஞ்சியோ அவங்க கிட்டனா எல்லா பணத்தையும் நீ திருப்பி கொடுக்கணும், அப்படி கொடுத்தாதான் உன்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மணி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அப்படியே செஞ்சிடுறேன், விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. உடனே முத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்டதோ, சரிங்க சார், அவங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து எல்லாத்துக்கிட்டையும் சொத்தெல்லாம் திருப்பி கொடுத்தா பரவாயில்ல, ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆனால் அதுக்கு மீறி அவங்கள ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி மறுபடியும் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தா அப்புறம் வந்து இந்த சிந்தாமணியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த ஆஃபீஸரும் சரி, யார் யாருக்கு என்ன சேரணுமோ அந்த பத்திரம் இதில் இருக்குது, இதெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சிந்தாமணி இது உங்கள் வீட்டு பத்திரம், அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா சைன் போட்ட பேப்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிழிச்சு போட்டுறாங்க. அவங்க வீட்டு பத்திரத்தையும் கொடுக்குறாங்க. உடனே முத்து மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே முத்து மீனாவும் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு நன்றி சொல்கிறாங்க. உங்களால் தான் சார் இதெல்லாம் நடந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. உடனே முத்து உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரும் முத்துவை பார்த்து சொன்னதும் இங்கே இதே முக்கியமான விஷயத்தை முதல்ல அப்பா கிட்ட சொல்லணுன்ட்டு முத்து வந்து கிளம்பி போகிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.